லீவு விட்டாச்சு. உங்களுக்கு விட்டாச்சா? நீங்க வெக்கேஷனுக்கு எங்க போக போறீங்க? நாங்க இப்போ வெக்கேஷன் கிளம்பிட்டோம். எங்க கூட நீங்களும் வரீங்களா? ஒரு சூப்பரான வெக்கேஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? லீவ்ல ஊருக்கு போற சந்தோஷமே தனிதான். எங்க வெக்கேஷன் பிளான் என்னன்னு பார்க்க ஆசையா இருக்கா? அப்போ இந்த வீடியோவை பாருங்க. வந்தாச்சு வந்தாச்சு விடுமுறை வந்தாச்சு, சந்தோஷம் கொண்டாட்டம் சேர்ந்தே வந்தாச்சு. ஆட்டம் ஆடலாம், பாட்டும் பாடலாம், பறக்கலாம் குதிக்கலாம், மீனை போல் நீந்திடலாம். செல்லக்குட்டீஸ், கோடை விடுமுறை வந்தாச்சு. ஒரே ஆட்டம் பாட்டம் சந்தோஷம் விளையாட்டு எல்லாம் சரி. ஆனா சலிப்பும் கூட வந்து தொந்தரவு பண்ணுதா? கவலையை விடுங்கள். அந்த சலிப்பை சுவாரஸ்யமாக மாற்ற கடந்த 3 வருடங்களாக நம் RMK பாடசாலாவின் தமிழ்துறை சார்பில் தமிழின் அற்புதமான பொக்கிஷங்களை நாங்கள் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த கோடை விடுமுறையிலும் நீங்கள் கேட்டு மகிழ, சிந்தித்து வளர அருமையான கதைகளோடு வந்திருக்கிறோம். சற்று சிந்தியுங்கள், அது என்னவாக இருக்கும்? சரி, நான் உங்களுக்கு ஒரு சுட்டுரை கொடுக்கலாமா? ஈரடியில் நம் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய அற்புதம். எளிய சொற்கள், ஆழமான சிந்தனை. என்ன கண்டுபிடித்து விட்டீர்களா? சரிதான், ஈரடி என்ற உடனே கண்டுபிடித்து இருப்பீர்கள். ஆம், இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். இந்த திருக்குறளை படிப்பதால் நான் வாழ்க்கையில் என்ன தெரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறீர்களா? ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற அத்தனை பரிமாணங்களையும் 2 அடியில் திருக்குறள் மூலமாக நம்மிடையே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் திருவள்ளுவர். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகுக்கு அளிக்கப்பட்ட அற்புதமான பொக்கிஷம் இது. 1812 ஓலைச்சுவடியில் துவங்கி இன்று கதைகள் மூலமாகவும் சிறியவர் முதல் பெரியவர் வரை புரிந்து கொள்ளும் வகையில் ஓவியங்களின் வடிவிலும் நம்மிடையே வந்து சேர்ந்திருக்கிறது. திருக்குறளை உலக பொதுமறை என்று சொல்லுவார்கள். ஏன் தெரியுமா? இந்த நூலில் எந்த ஒரு மதத்தின் பெயரையும் சொல்லப்படவில்லை. அதனால்தான் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. யாப்பு வடிவில் அமைந்த இந்த நூலில் இல்லாத சொல்லப்படாத விஷயங்களே இல்லை. அந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் திருக்குறளில் உண்டு. ஓர் அதிகாரத்திற்கு 10 குறள்கள் வீதம், மொத்தம் 133 அதிகாரங்களில் 1330 குறள்களை திருவள்ளுவர் படைத்துள்ளார். மிகப்பெரிய வாழ்க்கை பாடங்களை கூட 1.25 அடியில் 7 வார்த்தைகளில் கற்பித்திருக்கிறார். அதனால்தான் கடுகை துளைத்து 7 கடலை தரித்த குறள் என்று திருக்குறள் குறித்து ஔவையார் பாராட்டுகிறார். 7 என்ற எண்ணின் சிறப்பு திருக்குறளுக்கு உண்டு. அது எப்படி சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். மொத்தம் 1330 குறள். பூஜ்ஜியத்தை நீக்கிவிட்டு பார்த்தால் 7 தான் கூட்டுத்தொகை. திருக்குறளின் அதிகாரமோ 133. இதன் கூட்டுத்தொகையும் 7 தான். பொருட்பாலின் அதிகாரம் 70, கூட்டுத்தொகையும் 7 தான். காமத்துப்பாலின் அதிகாரம் 25, அதன் கூட்டுத்தொகையும் 7 தான். திருக்குறளின் சீர்களும் 7 தான். ஏன், திருவள்ளுவர் என்ற பெயரே 7 எழுத்துக்களால் அமைந்த பெயர்தான். இப்படி பற்பல பெருமகளை நமக்கு அளித்த திருவள்ளுவர் தீட்டிய பாடங்கள் அனைவருக்கும் பொருந்தும் என்பதால் தான் கிட்டத்தட்ட உலகின் அனைத்து நாடுகளிலும் அனைத்து மொழிகளிலும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இப்படி ஒரு அற்புதமான படைப்பை உலகிற்கு அளித்ததால் நம் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்கிறது. இதனால்தான் பாரதியார் அவர்கள் வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாராட்டுகிறார்.
இத்துணை பெருமைகளை கொண்ட இந்த திருக்குறளை இப்போது நாங்கள் உங்களுக்காக கதை வடிவில் கொண்டு வர இருக்கிறோம். நாளையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரம், ஒரு அழகான கதை. மொத்தம் 9 அதிகாரங்கள் திருக்குறள்கள் கதைகளாகி உங்களை தேடி வரும். அந்த அதிகாரங்கள் என்னென்ன தெரியுமா? கல்வி, நமக்கு அறிவின் மதிப்பை கற்றுக் கொடுக்கும் ஆசான். காலமறிதல், சரியான காலத்தை அறிந்து நடக்க வழிகாட்டும் ஒளிவிளக்கு. நட்பு, நல்ல நண்பர்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வழிகாட்டி. அறிவுடைமை, அறிவுடன் வாழ்வது எப்படி என்று சொல்லும் ஒளி. விருந்தோம்பல், பிறரை அன்புடன் வரவேற்க கற்றுக் கொடுக்கும் பண்பு. கல்லாமை, கல்வி இல்லாததின் குறையை காட்டும் கண்ணாடி. வாய்மை, உண்மை பேசுவதின் உயரத்தை காட்டும் இமயம். செய் நன்றி அறிதல், நன்றி மறக்காத மனதை வளர்க்கும் நினைவு. ஒழுக்கமுடைமை, நல்ல ஒழுக்கத்துடன் வாழ வழிகாட்டும் நெறி. இப்படி ஒவ்வொரு அதிகாரமும் நம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சக்தி. தவறாமல் கேளுங்கள். திருவள்ளுவரின் நினைவு சின்னங்கள் மற்றும் சிலைகள் எங்கு உள்ளது என்று அறிந்து கொள்வோமா? வள்ளுவர் கோட்டம் இன்றைய சென்னையில் உள்ள முக்கிய பகுதி. வள்ளுவர் கோட்டத்தில் வள்ளுவருக்காக ஒரு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குறள் மண்டபத்தில் அனைத்து குறள்களும் பதிக்கப்பட்டுள்ளது. இன்று வரை அதை சிறப்பாகவும் பேணி காத்து வருகின்றனர். வள்ளுவரின் கோவில், இவரது பிறப்பிடமாக கருதப்படும் மயிலாப்பூரில் ஒரு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று கூட நீங்கள் காண முடியும். இந்த கோவிலானது மயிலாப்பூர் முண்டக கன்னியம்மன் கோவில் அருகில் உள்ளது. கோவை குறிச்சி குலைக்கரையில் தமிழ் எழுத்துக்களால் ஆன 25 அடி உயர திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு உள்ளது. இது உலோகத் தட்டில் தமிழ் எழுத்துக்களை வெட்டி கலை நயத்துடன் உருவாக்கியுள்ளனர். தமிழகம் மற்றும் இந்திய தேசத்தின் கடைக்கோடியான கன்னியாகுமரியில் முக்கடல்கள் சங்கமிக்கும் இடத்தில் இவரது திருவுருவச் சிலை நிறுவப்பட்டு உள்ளது. இவரது 133 அதிகாரங்களை நினைவு கூறும் வகையில் 133 அடி உருவத்தில் நிறுவப்பட்டு உள்ளது. இன்றும் பல நாடுகளில் வள்ளுவரின் புகழினை உணர்ந்து பல சிலைகளை அமைத்துள்ளனர். ஆகவே செல்லக்குட்டீஸ், மதிப்பெண்களுக்காகவோ போட்டித் தேர்வுகளுக்காகவோ திருக்குறளை படித்து விடாதீர்கள். இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை சிறக்க செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த முயற்சியை எடுத்துள்ளோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? லீவ் நாட்கள் முடிஞ்சாலும் நாம சேர்த்த இந்த அழகான நினைவுகளை எப்போதும் உங்க மனசுல பத்திரமா சேமிச்சு வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து பார்க்கறோம். அது வரைக்கும் டாடா.